ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவின் தொழில் அதிபர் ரவி அவர்கள் நம் இந்தியாவின் காட்டேரி வில்லேஜுக்கு வந்து நமது தையல் கலையை பழக வந்துள்ளார். 71 வயதாகிறது அவருக்கு. அவர் தையல் கலையின் மீது உள்ள பற்றின் காரணமாக தையல் தொழிலை பழக வந்துள்ளார். அவருடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர உள்ளார். தையல் கலைஞர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை தள்ளிவிடாமல் பாருங்கள், பயன் பெறுங்கள். நன்றி. நீங்க எங்கிருந்து வந்து கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்கயா? ஸ்ரீலங்கானா எந்த இடங்கய்யா? ஸ்ரீலங்கா இந்தியாவில் கீழே ஒரு ஐலண்ட் உண்டு. ஐலண்டு. சரியா? ஆமாங்க. ஒரு இன்ச்சு வருது. ஒரு இன்ச்சு வருது. ஒரு இன்ச்சு வந்தால் என்ன பண்ணணும் பாருங்கள். ஒரு அரை இன்ச்சு எடுக்கணும். இதில் அரை இன்ச்சு எடுத்தால் சரியா எஃபெக்ட்ஸ் பாயிண்ட். அப்போ மேலே கிரீஸ் பாயிண்ட்லேருந்து 4 டிவைட் பண்ணால் அதுக்கு 0.5 கீழே வருது. 0.5 இன்னும் கீழே வரணும். 0.5 மேல இருக்கு. அந்த அரேஞ்ச் அங்க இருக்கு. மறுபடியும் கீழ வர வேண்டாம். சரி சரிங்களா? முன்பக்கம் நீளம். முன்பக்கம் வந்து அந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து அந்த 3 இன்ச் மொத்தம். முன்பக்கம் அந்த கப் சைஸ் கப்புடைய நீளம். ரைட். சரி. அந்த கப்புடைய நீளம். இதுல டவுட் இருக்கு. அதுதான் இப்படி வரும். அதுதான் இப்படி வரும். அப்போ இந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த நீளம். சரி. இப்போ அந்த நீளத்தை நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்கெயில்ல உங்களுக்கு எப்படி அதை மார்க் பண்ணணும்னு சொல்லி இப்படி இருக்கா? இங்க பாருங்க, இது பிடிக்கும் போது இது இந்த பக்கம் ஆகும் பாருங்க. இங்க இப்படி பிடிக்கிறோம் பாருங்க. இப்படி பிடிச்சோம், நேராயிடுச்சு. சரி. இங்க பிடிச்சா வராது. இங்க பிடிச்சா வராது. அது எப்படி எல்லாத்துக்கும் அப்படி பார்க்கணும். டாட் டிஃபரன்ஸ். ரைட். 4 இன்ச் டிஃபரண்ட் வரும் ஒவ்வொருத்தருக்கு. இந்த கம்மி இருக்கிறவங்களுக்கு, இந்த அவங்களுக்கு 1 இன்ச் டாட் பிடிக்கணும். 5 இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தா 1.25 இன்ச் டாட் பிடிக்கணும். 6 இன்ச் இருந்தா 6 இன்ச் இருந்தா 1.5. 7 இன்ச் இருந்தா 1.25. 8 இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தா 2 இன்ச். 9 இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தா 2.5. சரிங்களா? இது வந்து 10 இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தா 2.5 இன்ச். இதுதான் இதோடைய டாட்டுடைய, இந்த டாட்டுடைய அகலத்தான் இது வந்து டிஃபரன்ஸ் இது காட்டுது. இது இப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே. அது சும்மா மெஷர்மென்ட் போட்டு வச்சிருக்கான். இது வந்து இதுல இது சொல்றேன். இதுல முடிஞ்சு. இப்போ இது டாட்டுடைய அகலம் பாருங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ எவ்வளவு டாட் பிடிக்கணும்னு பாருங்க. இவங்களுக்கு எவ்வளவு டாட் பிடிக்கணும், இவங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இடுப்பு பஸ்ட் அளவுக்கும் இடுப்பு சுட்டு அளவும் மைனஸ் பண்ணா 6 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. இவங்களுக்கு நேத்துடைய கணக்குல தான் 5, இந்த கணக்குல 6 இன்ச் டிஃபரன்ஸ் வருது. இவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும்? 6 இன்ச்சுனா 1.5 இப்போ டாட் பிடிக்கணும். சரி, அது மைண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? அது விட்டுருங்க. இது வந்து 28ல இருந்து 32 இன்ச் இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச் ஹைட் இருக்கணும். சரி, இந்த டாட்டுடைய ஹைட். 33ல இருந்து 38 இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் ஹைட் இருக்கணும். சரி, 44ல இருந்து 49 இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச் ஹைட் இருக்கணும். சரி, அவ்வளவுதான். இது மெஷர்மெண்ட் அவ்வளவுதான். ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வந்து எத்தனை நாள் ஆச்சுங்கய்யா? 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆச்சுங்களா? இப்போ வந்து நம்மள உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யூடியூப்ல பார்த்தீங்களா? சரிங்க. உங்களுக்கு வந்து இப்போ துணி பழகிறதுக்காக வந்திருக்கீங்க? பழகிறதுக்காக வந்தேன். முந்தி வர்றதுக்கு இருந்தேன், ஆனால் வர முடியல. சரிங்க. இப்போதான் கிடைச்ச டைம். அப்போ வந்துட்டு பழகி கொண்டிருக்கிறேன். சரிங்க. எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது பழகிறதுக்கு. அது பிடிச்சவர்கள் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவேன். சரிங்க. நான் கொழும்புல இருக்கேன் ஸ்ரீலங்காவில். சரி. அப்போ நான் பழகினது பிளவுஸும் சுடிதாரும். சுடிதார் பிளவுஸு 2 இப்போ கொஞ்சம் கட்டிங் எல்லாம் வேணும். சரிங்களா? சரிங்க. நீங்க வந்து உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுங்க? 71 வயசு. 71 வயசு. இந்த வயசுல வந்து உங்களுக்கு இப்படி பழகணுன்ற எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஒரு ஆசை, தைக்கிறதுக்கு ஆசை. சரி. அப்போ அந்த ஆசையை சாக முதலாவது முடிச்சிடும். சரி.
இது கனகாலமா இது அப்போ யோசிச்சு இந்த ஆசை வந்து இப்போ உங்களுக்கு நிறைவேறிடுச்சிங்களா? ஆமா 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 நிறைவேறிடுச்சு. சரி, இப்போ வந்து நீங்க அங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்ரீலங்காவில் அங்க கவர்மெண்ட் ஃபேக்டரி கவர்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. சரி, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 2 பேர் வாங்கினாங்க, 2000 பேர். ஓ, வேலை செய்யறாங்க. ஓ, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து நம்மளை தேடி இங்க வந்து நம்ம கிட்ட எல்லாம் பழகி நம்மளுக்கு வந்து போனதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் வந்து வேற ஏதாவது இங்க வந்து இருந்ததுனால வேற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இதுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணலாம்? அதோட இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாரும் நல்ல ஆக்கள். சரி சரி, அது சொல்லணும். எல்லாரும் வெரி ஹெல்ப்ஃபுல். சரி சரி, நான் ஹோட்டலில் இருக்கிற அங்கே சரியான நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்க, மாஸ்டரும் வெரி ஹெல்ப். அப்படி சொல்லாதீங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்றோம். சரிங்களா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா நம்மளை வந்து நம்முடைய அப்பாவாட்ட நான் உங்களை நினைச்சு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல கிளைமேட், இந்த நீலகிரி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது நீங்களும் அனுபவிச்சீங்களா ஐயா? இங்க வியூ எல்லாம் பாத்தீங்களா? பியூட்டிஃபுல் வியூ பாத்தீங்க? பியூட்டிஃபுல், எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சரிங்க, நல்லா இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இவ்வளவு நேரம் நம்மளுக்கு வந்து இடி கொடுத்துல நீங்க மறுபடியும் கண்டிப்பா வரணும். கட்டாயம் வரணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சரிங்க, சரி சரி, ஓகே, நன்றி. ஐயா, நீலகிரி எல்லாம் எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கு வெரி நைஸ். நல்லா இருக்குங்களா? தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இருக்கு. நல்லா டேம் அப்படியே நேற்று பார்த்தேன். சரிங்க, காட்டு எருமை நிறைய இருக்கு. சரிங்க, நீலகிரி டேம் ஃபால்ஸ் பார்த்தீங்களா? நேற்று படம் எடுத்தேன். ஃபால்ஸ் படம் எடுத்தீங்களா? சரிங்க. இங்கே குளிருங்களா? சாதுவான குளிர். அவ்வளோ குளிர்னு சொல்லல. அது ஒரு ஜம்பர் போட்டால் நல்லா சூடாயிடும். அப்புறம் இங்கே டைலரிங் ஒர்க்கெல்லாம் நல்லா பழகுனீங்களா? நல்லா பழகிட்டேன். ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தைச்சிருவீங்க? அங்கே போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இப்போ பழகினது போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? இங்கே நல்ல ஆட்கள் இருக்காங்க. இங்கே வெரி நைஸ், நல்ல க்ரீனரி. சரிங்க. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்க? எனக்கு 71 வயசு ஆச்சு. 71 வயசு. 71 வயசுலையும் இந்த மாதிரி பழகணுன்ற ஒரு ஆர்வம் வருது உங்களுக்கு? அது எல்லாருக்கும் வர வேணும். சரிங்கய்யா. ஆனால் எனக்கு இந்த கலையில் ஒரு ஆசை. நான் இதை பழகுறேன். ஆமாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை பழகிருக்கலாமே? அதுதான் விட்டுட்டோமே. அதனால தான் இப்போ பழகுறது. அதுதான் விட்டுட்டோம். சரி சரிங்கய்யா. உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்குங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? நல்லா சொல்லி கொடுத்தா அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே? கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிற திறமை இருக்கு. சரிங்களா ஐயா? உங்கள் கார்மெண்ட்ஸில் வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? ஒரு 2000 பேர். 2000 பேர். நீங்கள் அங்கே போய் இப்போ பேட்டர்ன் எல்லாம் அனுப்பி கொடுப்பீங்களா? நான் அந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. நான் இது சும்மா இந்த ஆசைக்கு பல இருக்கலாம். நீலகிரி மக்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நீலகிரி மக்கள் நல்ல ஃப்ரெண்ட்லி ஆக்குனாங்க. வெரி ஹெல்ப்ஃபுல். என்ன நேரம் என்ன வேணும் என்ன செய்யலாம். சரிங்க. சாப்பாடு நல்லம். சவுத் இந்தியன் சாப்பாடு இருக்குது. ஆனால் நீலகிரியில் இருக்கிற கன பேர் வெஜிடேரியன். ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் வெஜிடேரியன். முட்டையும் சாப்பிட்றதில்லை. நம்ம படுகா மக்கள் அந்த டான்ஸ் எப்படி இருக்குங்க? அந்த படுவா பாட்டு தான் நல்ல. அது ஒரு கிடையாது. டான்ஸ் பாட்டு. படுகா டான்ஸ். நம்ம காட்டேரி டேம் எல்லாம் எப்படி இருக்கீங்க?
எல்லாமே நல்லா இருக்கு. இனி போயிட்டு இனி மறுபடியும் எப்போ வருவீங்கய்யா? நான் ஜனவரியில் வர்றதுக்கு இருக்கேன். ஒரு வெட்டிங் ஒன்று இருக்குது, அந்த டைம் வந்து ஏதாவது பழகிறதுக்கு மறுபடியும் பேண்ட் ஷர்ட்டு பழகுவீங்களா? ஆமாம், பேண்ட் ஷர்ட் பழகிறது. இந்த டைலரிங் தொழில் பற்றி என்ன நினைக்கிறீங்கய்யா? டெய்லர் தொழில் செய்கிற ஆட்கள் நல்லா சம்பாதிக்கலாம், சரியாக பழகலாம். ஆமாங்க, சரியாக பழகினா நல்லா சம்பாதிக்கலாம். ஆமாம், சரிங்க. இந்தியாவிலையும் சம்பாதிக்கலாம், எல்லா ஊர்லேயும். இலங்கையிலே பொறுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1000 மேலே ரூபாய் எடுக்கிறாங்க. ஓ ஓ ஓ. அப்போ அது ப்ரொஃபஷனலாக செய்தால் நல்லா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைக்கக்கூடியதான் வரும். 4 ப்ளவுஸ் போதும். 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆச்சு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இதே பழகிட்டு போய் நம்மக்கிட்ட பழகி நீங்களும் நல்ல ட்ரெஸ் அடித்து ஆமாம், நீங்கள் வந்து நல்லா இருக்கணும். உங்கள் ஆம்பிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மக்களே. நன்றி மக்களே, நன்றி. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.